திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, முருகாசரணம். ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ்னஸ் சேனல். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். 48 நாள் கந்த சஷ்டி விரதத்தோட 14வது நாள் எனக்கு இன்றைக்கி. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஈவினிங்கில் படிக்கக்கூடிய நான் என்ன பாடல்கள் படிக்கிறேன் அப்படிங்கிற பாராயண வரிகளை தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வரேன். அது இன்றைக்கி நாள் 7க்கான பாராயண வரிகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்த மாதிரி நம்ம வேல்மாறலில் வரக்கூடிய வேல் வகுப்பு அந்த பாடல் வரிகளை பாராயணம் பண்ணிட்டு வரோம். அதில் நேத்திக்கு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என அந்த சாங் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி முதல் பாடலாகிய பருத்த முலை சிறுத்த இடை என தொடங்கும் பாடலை நம்ம பார்க்கலாம். ஸோ பாடல் எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். இப்படி தான் இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணணும். இதுக்கான அர்த்தம் என்ன, இதோட பொருள் விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் அருணகிரியார் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, முருகனுடைய வேலை வேடர் குல பெண்ணாகிய வள்ளி அம்மையின் அவரோட கண்களுக்கு இணையாக அது வேலை அவர் விளக்கி சொல்கிறார். முருகனது வேலானது பெருத்த தனங்களையும் சிறிய இடையையும் வெண்மையான பற்களையும் கருத்த கூந்தலையும் சிவந்த உதடுகளையும் உடைய வீரம் மிகுந்த வேடர்குல பெண்ணாகிய வள்ளியின் கண்களுக்கு நிகரானது. அப்படின்னா வள்ளி பிராட்டியின் கடைக்கண் பார்வையால் விளையும் பயன்களை வேல் அருளும் அப்படின்னு சொல்ல வராரு. வள்ளி அம்மை நமக்கெல்லாம் தாயார் இல்லையா? வள்ளி அம்மையோட தனங்கள் ரொம்ப பருத்து இருக்கான். தனங்கள் அப்படிங்கிறது நம் குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய மார்பகங்கள். அவங்களோட மார்பகங்கள் பருத்து இருக்குது அப்படின்னா நிறைய நிரம்பி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த உலகத்துக்குரிய எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு தாயானவள் பால் கொடுக்கணுன்னா அது எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தனங்களை உடையவளும் ஆகிய இடை, அவங்களோட இடுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கான், சிறுத்த இடையாக இருக்கான். பற்கள் ரொம்ப வெண்மையாக இருக்கான். வெளுத்த நகை அப்படின்னா நம்ம சிரிக்கும் போது பற்கள் தானே வெளியில் தெரியும். ஸோ நகைக்கும் போது வெளுத்த நகை. கருத்த குழல் அப்படின்னா குழல்னா கூந்தல். கூந்தல் கருமையாக இருக்கான். இதழ் ரொம்ப சிவந்த உதடுகளாக இருக்கான். மரச்சிறுமி அப்படின்னா மரம்னா வீரம். வீரம் உடைய வேடர்குல பெண்ணாகிய வள்ளியின் விழிக்கு நிகராகும். விழின்னா கண்ணுக்கு நிகரான வேல் அப்படின்னு அர்த்தம். ஸோ வள்ளி அம்மையார் நமக்கு அதாவது இப்போ முருகர்கிட்ட போய் நம்ம வேண்டிக்கிறோம் அப்படின்னா கூடவே நம்ம வள்ளியம்மைக்கிட்டேயும் வேண்டிக்கணும். வள்ளியம்மைக்கிட்ட நம்ம வேண்டிக்கும் போது அவங்க சொன்னால் முருகர் இன்னும் அள்ளி கொடுப்பாராம். கிள்ளி கொடுப்பக்கிறவர் வள்ளியம்மை சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக அள்ளி கொடுப்பாராம். அதனால தான் நம்ம கந்தசஷ்டி விரதத்தை அநேகர் சூரசம்ஹாரத்தை அன்னைக்கு முடிக்கிறத காட்டிலும் நம்ம முருகர் வள்ளி தெய்வானையோட திருக்கல்யாணத்தன்னைக்கு முடிக்கிறது அதான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ரொம்ப வருஷமாக எதற்காக ஏங்கி காத்துட்ருக்கீங்களோ அந்த வரங்கள் நம்ம திருக்கல்யாணத்தன்னைக்கு முருகர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாராம். அவர் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம கேட்டோம் அப்படின்னா வள்ளியம்மை நீங்கள் கொடுங்க, நீங்கள் அள்ளி கொடுங்கன்னு சொல்லுவாங்களாம். அப்போ முருகர் ரொம்ப சந்தோஷமாக அள்ளி கொடுத்துருவாராம். ஸோ வள்ளியம்மை சொன்னால் முருகர் ரொம்ப சந்தோஷமாக நமக்கு வரங்களை அள்ளி கொடுப்பார். அப்படிங்கிறதுனால தான் முருகனுடைய வேல் வள்ளியம்மை எப்படி நமக்கு மனம் நிறைந்து வரங்களை கொடுப்பார்களோ அதற்கிணையான வரங்களை வேலும் அருளும் அப்படிங்கிறது தான் அருணகிரியார் இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பாடல் யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்கக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.
So meet you in next video. This is Chitra signing off from Chitu's Nest channel. Thank you for watching.